ஹலோ சார், நாங்கள் பிட் நண்பன். கொஞ்ச நாள் முன்னாடி FL ஸ்டுடியோவில் எனக்கு பிடிச்சதும் பிடிக்காதும் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஏபிள்டனுக்கும் போட சொன்னீங்க. ஸோ இந்த வீடியோவில் மியூசிக் கான்செப்ட்டில் ஏபிள்டனில் எனக்கு பிடிச்சதும் பிடிக்காதும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல ஏபிள்டனில் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் பார்க்கலாம். முதல்ல எனக்கு அதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அதோட செஷன் வியூ. இந்த செஷன் வியூங்கிறது ஆக்சுவலாக ஏபிள்டனில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனுமே இல்லை. இந்த செஷன் வியூங்கிறது அப்படின்னா உங்கள் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனை ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லான்ச் பேட் அப்புறம் அந்த கீபோர்டு யூஸ் பண்ணி லைவ் பெர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம லைவ்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை திரும்ப அரேஞ்ச்மெண்ட் வியூ கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது CPU ரொம்ப பிடிக்காது. FL ஸ்டுடியோ மாதிரி இது CPU கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு 5-6 CRM பிளக்கின் லோட் பண்ணால் கூட தாங்கும். அந்த அளவுக்கு CPU நல்லா ஃப்ரீலியாக இருக்கும். மூணாவது எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது எப்படின்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின்ஸ் வந்து ரொம்ப CPU பிடிக்கும் அப்படின்னா அது நம்ம ரைட் கிளிக் கொடுத்து ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின் வந்து அப்படி ஒரு ஆடியோ மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். அப்படி ஆடியோ மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு CPU ரொம்ப டவுன் ஆகும். திரும்ப வேணாலும் நம்ம அன்ஃப்ரீஸ் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அது மிடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக 5-6 விண்டோ யூஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால அதில் ஒர்க் ஃப்ளோவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஆடியோ ட்ராக் கிரியேட் பண்ணலாம், டக்குன்னு மிடி ட்ராக் கிரியேட் பண்ணலாம், டக்குன்னு மிடி ட்ராக்ல தூக்கி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து எஃபெக்ட் பிளக்கின்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அந்த கம்ப்ரஸாக இருக்கட்டும், இல்லை லிமிட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த டிலேவாக இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இதில் இருக்கிற பிளக்கின்ஸ் நல்லா இருக்கும். வேறு தேர்ட் பார்ட்டி போடணும் கூட அவசியம் இருக்காது. நம்ம இதை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இல்லை ஸ்கேலிங் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்கேலில் எந்த கீஸ்லாம் வரும்னு கூட உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதில் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின்ஸுக்கு கொஞ்சம் ஆடான்ஸ்லாம் உண்டு. அதாவது ஸ்கேல் எஃபெக்ட்ஸ்லாம் உண்டு. அதுக்கு நம்ம லோட் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கேலில் இருக்கிற கீஸ் மட்டும் தான் ப்ளே ஆகும். இங்கே மற்ற கீஸ் அவங்கன்னா கூட அந்த குறிப்பிட்ட ஸ்கேலில் இருக்கிற கீஸ் மட்டும் தான் ப்ளே ஆகும். இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரெக்கார்டிங்கிறது ஏபிள்டனில் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ராக் எடுப்பீங்க, அதை ஆர்ம் பண்ணுவீங்க, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இந்த FL ஸ்டுடியோ மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. சரி, ஓகே, இப்போ எனக்கு இதில் பிடிக்காத விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லி வரலாம். மேக்ஸிமம் இல்லை எனக்கு எல்லாம் பிடிக்கும், இருந்தாலும் பிடிக்காத 1-2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் முதல்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பியானோ ரோல்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த FL ஸ்டுடியோ கூட பார்க்கும்போது இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதில் FL ஸ்டுடியோவில் வந்து பியானோ ரோல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ மேக்ஸிமம் பியானோ ரோலில் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்துடலாம். ஆனால் ஏபிள்டனில் பியானோ ரோலில் அவ்வளோ அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் FL ஸ்டுடியோவில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஏபிள்டன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளெயின் கலரில் அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்த உடனே ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணாது. மூணாவது எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இல்லை எஃபெக்ட் பிளக்கின்ஸ் எவ்வளோ நல்லா இருந்தாலும் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். FL ஸ்டுடியோவில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் கம்பேர் பண்ணும்போது இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின்ஸ்லாம் மொக்கையாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்கின்ஸ் தேவை. சரி, ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.